உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்களா? அதுவும் டீனேஜ் வயசில் இருக்காங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் வீடியோ. இன்றைக்கி நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதை பற்றி தான் பேசலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கனவு மெய்ப்பட சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன், சின்ன அவேர்னஸோட. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா 19 வயசு இருக்கக்கூடிய 19-20 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட 180 பெண் குழந்தைகள், எல்லாமே டீனேஜ் குழந்தைங்க, இவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்கள வீடியோ எடுத்து அதை வந்து இணைய வழி ஆபாச வீடியோக்கெல்லாம் வெளியிட்டிருக்கான். அவனை வந்து இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எதனால் நடக்குது? ஃபோன் அப்படிங்கிறது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன்று இல்லையா? இணையதளம், தொழில்நுட்பம் எல்லாமே வந்து இப்போ ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஒரு விஷயமே நடக்காது. ஆனால் நம்ம பொன் குழந்தைங்களுக்கு ஏன்னா நானுமே 2 பொன் குழந்தைங்களுக்கு, டீனேஜ் பெண் குழந்தைங்களுக்கு அம்மா. அவங்கள ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே ஃபோன் மூலயமா, லேப்டாப் மூலயமா தான் நடக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்கன்னா அளவோட பயன்படுத்தணும். நம்மளுக்கு தெரியணும் நம்ம என்ன மாதிரி விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறோன்றது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். தேவையில்லாத போஸ்ட்களை நம்ம போடுறதோ இல்லை தேவையில்லாத போஸ்ட்களுக்கு லைக் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போய் மாட்டாதீங்க. இன்கேஸ் உங்கள் கூட இருக்கிறவங்களே யாராவது இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். முன்ன பின்ன தெரியாதவங்க உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் அட்டன் பண்ணாதீங்க. அந்த மாதிரி விஷயங்களை முயற்சியும் பண்ணாதீங்க. உங்களுக்கு யாராவது தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது பேரண்ட்ஸ்க்கு சொல்லணும். ஏன் பேரண்ட்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அது நடக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? 2 விஷயங்க. ஒன்று பேரண்ட்ஸ் மேலே இருக்கிற பயம், பேரண்ட்ஸ் மேலே இருக்கிற பயம். 2வது குழந்தைங்க அவங்க மேலே ஃபீல் பண்ணுற குற்ற உணர்ச்சி. நம்ம அவங்களுக்கு தெரியாமல் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு பயம், பதட்டமாக கூட இருக்கலாம். தயவு செய்து பெண் குழந்தைகள் அந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அதிலிருந்து வெளியில் வாங்க. பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள், இல்லை ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு சொல்லுங்கள், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்கள். அளவுக்கு மீறி போகுதா? மோசடிகள் நிறைய நடக்குது இல்லையா? இப்போது இணைய வழி பண மோசடிகள் ஆகட்டும், இந்த மாதிரியான பெண்களை அச்சுறுத்துகிற வீடியோக்கள் ஆகட்டும், இல்லை அவங்கள அச்சுறுத்துகிற மாதிரியான கமெண்ட்ஸ், அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து தடுக்கப்படலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில்நுட்பம் வளர வளர ஆபத்துக்கள் நிறையவே இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம் எச்சரிக்கையாக இருக்கிறது. அதையும் மீறி ஏதாவது நடக்குது அப்படின்னாக்கா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் அவங்க கைட்லைன்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய நேஷ்னல் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன், அதாவது 1930, நான் பார்த்து தான் சொல்கிறேன், ஏன்னா தப்பாக சொல்லிடக்கூடாது இல்லையா? 1930 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் விஷயங்கள், நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை அதில் வந்து கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தயவு செய்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ரொம்ப சிவியராக இருக்கும்போது. ஏன்னா உங்களுடைய அடையாளம் எதுவுமே அதில் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் அதுக்கான ஆக்ஷன்ஸ் அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ பெண் குழந்தைங்க எல்லாருமே நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், இல்லை எக்ஸ் வலைதளங்களே ஆகட்டும், இல்லை யூடியூப் மாதிரியான சோஷியல் மீடியாக்கள் எதில் இருந்தாலும் அளவாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். எமோஷ்னல் கனெக்ட் யார் கூடயும் வச்சுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பெண் குழந்தைகள் கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட கனவு மெய்ப்பட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.